இதுக்கோசரம். வணக்கம், என் குருவே துணை. இப்போ வந்து கணவனோ மனைவியோ இல்லை வந்து காதல் வச்சவங்களோ இல்லை கூட பழகினவங்களோ இல்லை 2 நண்பர்களோ அவங்க வந்து நல்லா ரொம்ப நாள் பழகியிருப்பாங்க. ஏதோ ஒரு காரணத்தினால பிரிஞ்சு போயிருப்பாங்க. இல்லை யாராவது வந்து பிரிவினை போட்டு மந்திரத்து பிரயோகத்தால் அவங்கள பிரிச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட நபர்களை வந்து திருப்பி ஒன்று சேர்க்கணும், திருப்பி ஒன்றா வாழ வைக்கணும், திருப்பி நட்பு உருவாகணும். பிரிஞ்சு போனவங்களும் வந்து திருப்பி வந்து நம்ம கூட பழகணும், ஒன்றா சேரணும் போது இப்போ காட்டியிருந்த இந்த மூலிகை. இந்த மூலிகை வந்து அற்புதமான சக்தி. இந்த மூலிகை வந்து என்ன பண்ணோன்னு சொன்னால், சரியான முறையில் அந்த இடத்த சுத்தம் பண்ணி ஒரு எலுமிச்சக்காய் பலி கொடுத்து அந்த மஞ்சள் கயிறு கட்டி, அந்த மஞ்சள் கயிறு கட்டி அது வந்து மஞ்சள் பூசி அந்த மஞ்சள் கிழங்கத்தில் பொட்டு வச்சு அதுக்கு காப்பு கட்டணும். அந்த மூலிகை காப்பு கட்டி பிராண பிரதிஷ்டை பண்ணி சாப நிவர்த்திகள் பண்ணி பிராண பிரதிஷ்டை பண்ணி 3 நாள் பூஜை பண்ணணும். அந்த மாதிரி 3 நாள் பூஜை பண்ண பிற்பாடு 4வது நாள் வந்து நீங்கள் வந்து அவல் கடலை பொரி, வெல்லம், வாழைப்பழம், வெத்தலை, வாழைப்பழம், ஊதுவத்தி, கற்பூரம் அதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து அந்த மந்திரத்தை வருஷ மந்திரத்தை படித்து நீங்கள் வந்து ஒரு எலுமிச்சம் பலி கொடுத்து அந்த வேர் ஆறாமல் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு மஞ்சள் துணியில் அதை சுற்றி எடுத்துன்னு நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பூஜை அறைக்கு வந்துடணும். அந்த பூஜை அறையில் ஒரு டப்பா எடுத்துகிட்டு செத்தனார் விபூதி அந்த டப்பாக்குள்ளே போட்டு அதில் இந்த வேர் போட்டு வச்சுட்டிங்களா? இப்போது உங்களை நாடி யார் வரணும்? ஆணா, பெண்ணா, இல்லை பிள்ளைகளா, இல்லை நண்பனா, இல்லை மனைவியா, இதில் விருப்பப்பட்டவங்களா, யார் உங்களை தேடி வரணும்? யார் உங்கள்கிட்ட இருந்து பிரிஞ்சு போயிருக்காங்களா? அவங்கள வந்து அவங்க ஃபோட்டோ இருந்தால், உங்கள் ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அந்த விபூதியில் வைக்கணும். சரியா? வச்சுட்டு ஒரு நாள் அவங்க பேர் மட்டும் சொன்னால் போதும், எந்த மந்திரம் படிக்க தேவை. உங்களுக்கு பிரிஞ்சு போனவங்க யாரோ, உங்களை நாடி யார் வரணுமோ அவங்கள அம்மா பேரோட இவங்க பேர் சொல்லணும். இவங்க என்னை பார்க்க வரணும், இவங்க என்னை பார்க்க வரணும், இன்னார் மகன் என்னை பார்க்க வரணும் அன்னு வந்து ஒரு 108 தடவை வெறும் நாமத்தை மட்டும் சொன்னால் சொல்லிவிட்டு 2 ஃபோட்டோ அந்த பிளாஸ்டிக் டப்பாவில் வச்சுட்டு அந்த மூலிகை இருக்குல்ல அந்த டப்பாவில் வச்சு மூடிடணும். இதே மாதிரி 48 நாள் நீங்கள் வந்து அந்த பேர் மட்டும் சொல்லி அழைச்சா போதும். 48 நாள் முடிஞ்ச பிற்பாடு அவங்க எங்கே இருந்தாலும் உங்களை நாடி வந்துடுவாங்க, உங்களை தேடி வருவாங்க. என்ன மந்திர பிரயோகம் வேலைகள் செஞ்சு அவங்க பிரித்து இருந்தாலும் சரி, ஆட்டோமேட்டிக் திருப்பி உங்கள் கூட வந்து ஒன்று சேர்ந்துருவாங்க. அந்த மந்திர பிரயோகம் கட்டாயிடும். ஏன்னா இது வந்து சிவனோட சக்தி உள்ள ஒரு மூலிகை, அற்புதமான மூலிகை. இதில் நிறைய வேலை செஞ்சு பார்த்துருக்குறோம். இது வந்து கோபுர தாங்கியான்னு சொல்லுவாங்க. இது நிறைய வைத்தியத்துக்கு உதவும், மாந்திர பிரயோகங்களுக்கு உதவும். சர்வ சித்தி பெற்ற மூலிகை. இது வாழ்க்கையை வந்து வளமாக்கக்கூடியது. இது சாதாரணமாகவே ஒரு மனிதன் வந்து நான் சொல்கிற முறை பிரகாரம் வந்து வீட்டில் வச்சு விபூதி டப்பாவில் வச்சு நீங்கள் வணங்கணும் வந்தாலே உங்களுக்கு தெய்வ வசமாக உருவாகும். சகல தெய்வ வசம் உருவாகும். அது இல்லாத உங்களுக்கு வந்து பண வரவு அதிகரிக்கும், கடன் தொல்லைகள் இருந்தாலும் தீரும், உங்கள் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் தீரும், தெய்வ பக்தி அதிகரிக்கும். எப்படின்னா ஒரு சிவன் கோயிலுக்கு போனால் எப்படி உங்களுக்கு மன அமைதி கிடைக்குமோ, ஒரு புண்ணியம் கிடைக்குமோ, ஒரு தேவையோட அருள் கிடைக்குமோ, அதெல்லாம் வந்து வீட்டில் வச்சு அணுகும்போது உங்களுக்கு வரும். அவ்வளோ அற்புதமான அந்த சக்தியோட மூலிகை. அதனால் இது பயன்படுத்துக்குங்க. இது நல்ல முறை, தெளிவான முறை. இது பயன்படுத்திட்டு பலனடைங்க. இதில் வந்து ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் எனக்கு கால் பண்ணி கேட்டுக்குங்க, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களோட இது வந்து எதுவாக இருந்தாலும் எனக்கு தெரிய வைங்க. ஏன்னா இது வந்து உங்களுக்காக தான் சொல்லப்படுது எல்லாமே.
எனக்கு என்ன குருநாதர் கற்றுக் கொடுத்தாரோ அது அனைத்தையும் வந்து மக்களுக்காக தான் நம்ம சொல்கிறோம். எதனால் சொல்கிறேன்னா, சிலர் வந்து என்னென்னோ பிரச்சனை மாட்டின்னு இருப்பாங்க. வெளி வர தெரியாமல் முழிச்சுன்னு இருப்பாங்க. அவங்களுக்கு இது ஒரு ஒரு உதவியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம சொல்கிறோம். சரிங்களா? இது பயன்படுத்துங்க, பலனடைங்க. எல்லாம் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய.